ஓகே வெல்கம் பேக் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6. அதில் வரக்கூடிய திருக்குறள் டாபிக் இருக்குங்களா? திருக்குறள் டாப்பிக்கில் உள்ள பேசிக்கான விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? திருக்குறளோட பேசிக்கான விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் 1 கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட் ஆஃப் புக், அதாவது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸ் என்ன பண்ணோம், கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பார்க்க போகிற செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கு அண்ட் பிளஸ் கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் நோட்ஸ் இருக்குங்களா, அந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்னா அதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம்னா எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த கிளாஸ்ல அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நோட்ஸ் இது ரெண்டு பேஸ் பண்ணி எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அதை எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் இப்போ அந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த கிளாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா சில விஷயங்கள் வந்து இதுக்குள்ளேயும் இருக்கும். அந்த அந்த கிளாஸ் 1ல பார்த்த சில டேட்டாஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கும். அது எதுன்னு நான் சொல்லிடுறேன். அதை மட்டும் நீங்க நோட்ஸ் பிரேக் பண்ணீங்கன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே புது கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஓகே, திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர். ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக்கா அடிப்படை தகவல்கள். இப்போ இந்த இது வந்து திருக்குறள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா திருக்கூட்டல் குறள் அப்படின்னு பிரிக்கிறாங்களாம். திருக்கூட்டல் குறள். ஓகேவா? இதுதான் திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திரு அப்படிங்கிறது என்ன மீனிங் சொல்றது அப்படின்னாக்கா, திரு அப்படின்னா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை. அப்போ திரு கூட்டல் குறள். அப்போ திரு அப்படின்னா என்னென்ன மீனிங் சொல்லுதான்? செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை இதெல்லாம் தான் சொல்லுதான். ஓகேங்களா? அப்போ திருக்குறள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்கா திரு கூட்டல் குறள். ஓகேவா? அடுத்து ஆசிரியர் பாவம் தெரிஞ்சதுதான். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அடுத்து இவரோட பெற்றோர் பேர் கொடுத்திருக்காங்க ஆதி அண்ட் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் நோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. மற்றபடி ஸ்கூல் புக்ல வேற எங்கேயுமே வந்து உங்களோட பெற்றோர்கள் அப்படிங்கிறது கொடுக்கல. ஆனா வந்து கவர்மெண்ட் நோட்ஸ்ல வந்து உங்களோட பெற்றோர் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அடுத்து மனைவி. மனைவி வந்து பாத்தீங்கன்னா வாசுகி. நிறைய நம்ம கதையெல்லாம் கேட்டிருப்போம். வாசுகி. ஓகேங்களா? என்ன கதை கேட்டிருப்போம்? அது மாதிரி வந்து கிணத்துல வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவரு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்த உடனே கிணத்துல உள்ள வாளி என்ன பண்ணிருப்பான், பாதிலே நின்றுட்டு இருக்குமா. நானும் இது மாதிரி நிறைய கதை கேட்டிருக்கேன். ஓகே, வாசுகி. அடுத்து காலம் கிமு 31. நம்ம போன வீடியோல என்ன பண்ணோம், திருவள்ளுவரோட காலம் அப்படிங்கிறத சில அறிஞர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட அந்த இலக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணி பண்ணிருப்பாங்க அவர் வாழ்ந்த காலம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்திருப்போம். அது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரு டைம் கேட்டிருந்துச்சு. பட் ஜென்ரலா எல்லாரையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னா என்னன்னாக்கா கிமு 31. அப்படி நான் கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது பெரும்பாலரோட அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமா இருக்கு. அடுத்து இப்போ இவரோட ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திரு மயிலாப்பூர். இப்ப இருக்கிறது இல்லையா மயிலாப்பூர் அப்படிங்கிற அந்த ஊர் தான் திரு மயிலாப்பூர் அப்படிங்கிறது அவரோட பிறந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் இயற்றிய ஒரே ஒரு நூல் திருக்குறள். எதுல இருக்கு? 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு நூல். அது மட்டும் இல்லாம இது ஒரு அறநூல். ஓகேங்களா? நூல்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா 17 கீழ்கணக்கு அதுல ஒரு நூலா தான் இருக்கு. ஓகேங்களா? 17 கீழ்கணக்குல திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு நூல். அதுல வந்து இது வந்து என்ன சொல்லுது, இது வந்து ஒரு அறநூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அறத்தை மட்டும் கூறக்கூடிய நூல் அறநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வீரம் அது மாதிரி எல்லாம் சொன்னுச்சுன்னா வந்து புறநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அறத்தை பற்றி கூறியதுனால இது வந்து என்ன சொல்றாங்க, அறநூல் அப்படின்னு சொல்றாங்க. இது அடிப்படை தகவல்கள். அடுத்து இத நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். அந்த ஆசிரியரோட சிறப்பு பெயர் பார்த்தோம், நூலின் சிறப்பு பெயர்களும் பார்த்தோம். இது எல்லா புக்லயும் என்ன பண்றாங்க, இது ரிப்பீட்டடாக கொடுத்திருக்காங்க. அது என்ன ஜென்ரலா பார்த்தலாமா? நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான் முகனார், மாதானு பங்கி. இது வந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய இந்த வேர்டு. மாதானு பங்கி. சென்னா போதார். இதுவும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. பொய்யில் புலவர், பெரு நாவலர். ஓகேங்களா? இதுல எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறது இந்த சென்னா போதார் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி மாதானு பங்கி அப்படிங்கிற இந்த வேர்டையுமே அதிகமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நிறைய கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து நூலின் சிறப்பு பெயர்கள். பொதுமறை, தமிழ் மறை. இது எக்ஸாம்ல அதிகமா கேட்கறது. உலக பொதுமறை இதுவும் கேட்பாங்க. முப்பால், உத்தர வேதம், தெய்வ நூல், பொய்யா மொழி, வாயுரை வாழ்த்து இதுவும் எக்ஸாம்ல அதிகமா கேட்பாங்க. திருவள்ளுவ பயன், அறவிலக் அறவிலக்கியம், பொருளுரை. இந்த பேர் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பொருளுரை இதெல்லாம் ஞாபகம். இத மாதிரி புதுசா இருக்கிற பேர் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திருவள்ளுவம். இப்போ இந்த திருவள்ளுவ பயன் பாருங்க புதுசா இருக்கு. அறவிலக்கியம் இதுவுமே திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். இந்த மாதிரி புதுசா இருக்கிற பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு பழசா இருக்கிறதுலாம் இந்த முதுமொழிலாம் வந்து நமக்கு நல்ல பழக்கப்பட்டதான் வந்து ஈஸியா வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஆனா இது மாதிரி புதுசா இருக்கிற பேர்லாம் நல்ல 1க்கு 2 டைம் நம்ம என்ன பண்ணிக்கணும், படிச்சிருக்கணும். அடுத்து தமிழர் திருமறை. தமிழ் மறைன்னு சொல்றாங்க, தமிழர் திருமறைன்னு சொல்றாங்க. இந்த 2 பேருமே என்ன பண்ணிக்கணும், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இதுல முக்கியமானது என்னன்னாக்கா தமிழ் மறை, தமிழர் திருமறை. அப்புறம் இந்த புதுசா நம்ம வேர்ட்ஸான திருவள்ளுவ பயன், அறவிலக்கியம், பொருளுரை. இது 3ம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது புதுசா இருக்கு. இந்த வாக்கியங்களும் புதுசா இருக்கு. ஓகேவா? அடுத்தது அடுத்த நூல் அமைப்பு.
நூல் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 1330 குறட்பாக்கள். மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னா 1330 குறட்பாக்கள் அப்படிங்கிறது திருக்குறள்ல இருக்கு. அப்போ அதை என்ன பண்றாங்கன்னா அதிகாரம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரங்களா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 133 அதிகாரங்கள். அப்போ ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் அப்படின்ற மாதிரி. அப்போ 133 அதிகாரங்கள், ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் அப்படின்னு மொத்தமா 1330 குறள் அப்படிங்கிறது என்னது திருக்குறள்ல இருக்கு. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து இது மூன்று பால்களாகவும் இந்த இருக்கு பாருங்க, 3 பால்களாகவும் 9 இயல்களாகவும், இது போன கிளாஸ்லயே பார்த்தோம். அப்போ 9 இயல்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதுல பாருங்க, இந்த திருக்குறளுக்கு சொல்லுவாங்க 7ங்கிற நம்பருக்கும் அதிகமா வந்து ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இங்க மொத்த குறட்பாக்கள் 1330. இண்டிவிஜுவலா கூட்டி பாருங்களேன். யூனிட்டா 1330 மொத்தமா கூட்டினாலும் 7 தான் வரும். அடுத்து அதிகாரங்களை பாருங்களேன். அதிகாரங்களை கூட்டினாலும் 133 கூட்டினாலும் 7 அப்படிங்கிற நம்பர் தான் வரும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ 7ங்கிற நம்பருக்கும் திருக்குறளுக்கும் அதிகமான வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது எத்தனை இடங்கள்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? சோ இங்க பேசிக்கா இந்த விஷயங்கள் மட்டும் பார்த்தலாம். 7க்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு. அடுத்து 3 பால்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. என்னது? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த 3 தான் சொல்றாங்க. அப்போ அதுல அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள், பொருட்பால்ல 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால்ல 25 அதிகாரங்கள். ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்களேன். முக்காவாசி நம்மளோட தமிழ் இலக்கியங்கள்ல 3ஆ பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, எப்பொழுதுமே நடுவுல இருக்கிற பகுதியோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மனிதர்கள்ல தலை, உடம்பு, அதுக்கப்புறம் கால். தலை வந்து எப்படி இருக்கும்? உடம்பை விட சின்னதா தான் இருக்கும். அடுத்து உடம்பு எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் கீழே மனிதனோட கால் பகுதி சின்னதா இருக்கும் இல்லையா? அப்ப அதை சொல்லுவாங்க, எப்பொழுதுமே மனிதனோட உடம்பு பகுதி பெருசா இருக்கிற மாதிரி இலக்கியங்கள்ல, அதிக இலக்கியங்கள்ல நடுவுல உள்ள இந்த பகுதி தான் பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? சோ பொருட்பாடுல தான் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால்ல 25 அதிகாரங்கள், அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள். அடுத்து இப்போ அறத்துப்பால்ல எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், துறவரவியல், ஊழியல். அடுத்து பொருட்பால்ல மொத்தம் 3 இருக்கு. என்னது? அரசியல், அங்ககவியல், 3வது ஒளிபியல். அடுத்து இன்பத்துப்பால்ல 2 இருக்கு. களவியல், கற்பியல். ஓகேவா? இந்த 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 நம்பர்ஸ் பாருங்களேன். மேல வந்து 4, 3, 2. அப்போ இயல்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க? அறத்துப்பால்ல 4 இயல்கள், பொருட்பால்ல 3 இயல்கள், இன்பத்துப்பால்ல 2 இயல்கள். ஓகே, இது எப்படி இதுல ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இதுல ஒண்ணுல ஊழியல்ல பாருங்க, ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. இந்த பிராக்கெட்ல கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது அதிகாரங்கள். அந்த இயலுக்குள்ள எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ ஊழியல்ல ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. உள்ளதுலயே அதிகமான அதிகாரங்கள் கொண்டது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா அங்கவியல். இதுலதான் 32 அதிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து அரசியல். அரசியல்ல 25 அதிகாரங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். சில டைம் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னா, அறத்துப்பால்ல இருக்கக்கூடிய இயல்கள் எப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒருத்தவன் வீட்டுக்குள்ள பாய் எடுத்துட்டு போறான். பாய் எடுத்துட்டு போறான். எதுங்க போறான்? இல்லம்னா வீடுன்னு வச்சுக்கலாம். பாய் எடுத்துட்டு இல்லத்துக்கு போறான். எதுக்கு? அத திறந்து என்ன பண்ண போறான்? தூங்க போறான். ஊழினா நல்லா தூங்க போறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய் எடுத்துட்டு இல்லத்துக்கு போறான். எதுக்கு? அதை திறந்து தூங்குறதுக்கு. ஊழினா தூங்குறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாய் எடுத்துட்டு இல்லத்துக்கு போறான். எதுக்கு? அதை திறந்து தூங்குறதுக்கு. ஓகேவா? அடுத்து அரசியல், அங்கவியல், ஒளிபியல். இது அப்படியே இந்த வேர்டு அப்படியே அரசியல், அங்கவியல், ஒளிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது களவியல், கற்பியல். இது வந்து ஈஸி தான். களவியல், கற்பியல், அரசியல், அங்கவியல், ஒளிபியல். ஓகேவா? இங்க பாய் எடுத்துட்டு இல்லத்துக்கு போறான். திறந்துட்டு என்ன பண்றான்? ஊழி தூங்குறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆர்டர் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2-3 டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அரசியல், அங்கவியல், ஒளிபியல், களவியல், கற்பியல். ஓகேவா? அடுத்த பேஜ் போலாமா? அடுத்து திருக்குறள் இருக்கிற சில முக்கியமான குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாமா? திருக்குறள் இதுவரை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்போ கிட்டத்தட்ட 107 மொழிகள்ல, அதாவது பிற மொழிகள்ல அதிகமான மொழிகள் என்ன பண்ணிருக்கு? மொழிபெயர்க்கப்பட்டிருக்க நூல்னு சொல்றாங்க. அதாவது உலகத்திலேயே அதிகமான இல்ல, கிட்டத்தட்ட அதிகமான அளவுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள்ல திருக்குறளும் ஒரு நூலா இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை மொழிகள்? 107 மொழிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அடுத்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த வேர்டு வந்து இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம்.
சில அரசியல் கட்சிகள்லாம் இது என்ன பண்றாங்க, இதுதான் எங்களோட நோக்கம்னு சொல்ற அளவுக்கு இந்த இந்த குறளோட இந்த லைன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என கூறி பொது நெறி பொது நெறி வகுத்து காட்டிய புலவர் யாரு? திருவள்ளுவர்ன்னு சொல்றாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது. அடுத்து திருக்குறள் என்பது அந்த திருக்குறள் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஓகேங்களா? இந்த வார்த்தை அப்படிங்கிறது அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து இந்நூல் மொத்தம் 9 இயல்கள். ஆமா, முன்னாடியே பார்த்தோம். அடுத்து அடுத்து இந்த திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் இவர்களுக்காக சொல்ற சில பழமொழிகள் அப்படி இல்லைனாக்கா புகழுரை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நாலடியாரை திருக்குறள் என்ன பண்ணுவாங்க? சமமா சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? "ஆலும் வேலும் பல்லுக்குறுதி. நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி." ஓகேவா? அப்போ இங்க 4ம் 2ம் அப்படிங்கிற இந்த வார்த்தைய நோட் பண்ணணும். அப்போ 4ம் 2ம் இந்த வார்த்தை என்ன சொல்லுது? 4 அப்படிங்கிறது நாலடியாரையும், நாலடியாரையும் 2ம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? திருக்குறளையும் சொல்லுது. அதான் சொல்றாங்க. ஆலும் வேலும் பல்லுக்குறுதி. ஆலகுச்சியும், வேலங்குச்சியும் பல்லுக்குறுதி. அதே மாரி 4 அடிகளை உடையதும், 2 அடிகளையும் உடையது என்னது? சொல்லுக்குறுதி அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியம். இது முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். பழகு தமிழ் சொல்லரிமை நாலிரண்டில். நாலிரண்டுலாம் இங்கேயும் அதுதான். அந்த 4, 2 அதான் சொல்றாங்க. நாலடியாரும், திருக்குறளும். இங்க சொல்றாங்க பாருங்க. நால் என்பது நாலடியாரையும், 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். அப்போ இந்த வார்த்தைய குடுத்துட்டு, நான் ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்ற வாக்கியத்தின் மூலமாக சிறப்பிக்கப்படும் நூல்கள் எவை? நாலடியாரும், திருக்குறளும். இது மாரி கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அடுத்து உயிர்நிலை. தமிழ் மாதின் இனிய இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிச்சு துவச்ச கொஸ்டின் இதெல்லாம். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து வாழ்க்கை இலக்கணம். தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என்று திருக்குறள் புகழப்படுகிறது. இதெல்லாம் முக்கியமான ஏரியா இதெல்லாம். இதெல்லாம் வாழ்வியல் இலக்கணம். அதாவது தமிழரோட வாழ்வியல் இலக்கணம் என்ன நூலா? திருக்குறள தான் சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம். தப்பணிடக்கூடாது. அடுத்து அறிஞரின் புகழுரைகள். இங்க வந்து இதுல பாத்தீங்கன்னாக்க பாரதியாரையும் பாரதிதாசன் மட்டும் பேஸ் பண்ணலாம். இவங்கள பத்தி அதிகமா கொஸ்டின்ல எக்ஸாம்ல புகழுரைகளும் கேட்க ஆரம்பிச்சிட்டா இவங்க 2 பேர் தான் அதிகமா கேட்பான். இது போன கிளாஸ்லயே பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்ன பண்ணிடலாம்? ஸ்கூல் புக்ல நெறைய டைம் குடுத்திருக்கிறதுனால இங்கேயும் ஒரு டைம் பார்த்தரலாம். பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அப்போ வள்ளுவன யார் குடுத்திருக்கா? இந்த உலகத்துக்கே குடுத்து வானளவு புகழ் கொண்ட தமிழ்நாடு. அதாவது வான்புகழ் அதாவது வானத்தளவு புகழ் எப்படி யார் அடைஞ்சிருக்காங்களா? தமிழ்நாடு. யார் மூலியமா? திருவள்ளுவர் மூலியமா அப்படின்னு யார் சொல்றா? பாரதியார் சொல்றாரு. அடுத்து பாரதிதாசன் என்ன சொல்றாரு? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. அப்போ வள்ளுவனை பெற்றதுனால என்னது? இந்த வையகமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு புகழ் அடைஞ்சிருச்சு அப்படின்னு யார் சொல்றாருன்னா பாரதிதாசன் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. அந்த முப்பால்னா நம்ம தான் சொன்னோம். இப்ப சிறப்பு பேர்ல பார்த்தோம் இல்லையா? முப்பால்னா திருக்குறள். இணை இல்லை முப்பாலுக்கு அதாவது இந்த இந்த நிலத்துல முப்பாலுக்கு எதுவுமே நிலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. யாரு? பாரதிதாசன். அடுத்து தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள். அப்போ 2 அடிகள்னு எத சொல்றாரு? திருக்குறள தான் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள். அப்போ திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு? அவரோட சொற்கள் எதுவும் வெல்லாதது இதுவரைக்கும் எதுவுமே இல்ல அப்படின்னு திருவள்ளுவன் வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பாரதிதாசன் என்ன சொல்றாரு? திருக்குறளையும் திருவள்ளுவரையும் இப்படி போற்றுறாரு. பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? தமிழ்நாடே சிறப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. யாரு? பாரதியார். அடுத்து ஔவையார். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். ஔவையார் அப்படின்னாவே அணு. ஔவையார் அணு அப்படிங்கிறது முக்கியம். அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சொல்றாங்க. எதை எப்படி சொல்றாங்க? திருக்குறளோட ஆழத்தையும் அதோட நுட்பத்தையும் சொல்றாங்க. அப்போ அணுவை துளைத்து ஏழ் கடல் புகட்டி அப்படின்னா என்ன சொல்றாங்க? அணு வந்து மிகச்சிறிய ஒரு ஒரு இத சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி மிகச்சிறியதுக்குள்ளேயே என்ன பண்றது? 7 கடல வைக்கிற அளவுக்கு என்ன பண்றதாம்? அதோட சொல் ஆழமும், பொருள் ஆழமும் இருக்குன்னு சொல்றாங்க. யாரு? ஔவையார் சொல்றாங்க. அடுத்து கி.ஆ.பெ. விஸ்வநாதம் என்ன சொல்றாரு? திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற இனம் அப்போ தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்ற நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. அப்போ திருவள்ளுவரும் திருக்குறளும் இல்லைனாக்கா இப்போ திருவள்ளுவர் இல்லைனாக்கா திருக்குறள் இல்ல அப்படின்னாக்கா இது 2மே இல்லைனாக்கா தமிழன் அப்படிங்கிற ஒரு இனமும் தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு மொழியும் என்னது இல்ல அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா? விஸ்வநாதம் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அடுத்து மனோன்மணியம் பே சுந்தரமில்லை இவர் என்ன சொல்றாரு? வள்ளுவர் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள். அப்போ வள்ளுவரோட திருக்குறள் என்னது? மறக்க மாட்டாங்க யாரும். அதாவது நன்கு உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு? மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை சொல்றாரு. அடுத்து
சீத்தலை சாத்தனார் என்ன சொல்றாரு? சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருத்தம். அப்போ வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வது என்னது? சால பொருத்தம். யார் சொல்றா? சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறவரு சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்து அப்புறம் திருக்குறள் இருக்கக்கூடிய சில சிறப்புகள் அதை பத்தி பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? திருவள்ளுவ மாலை. நம்ம போன கிளாஸே சொன்னோம். என்னது? திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற திருக்குறளோட சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொன்னோம். அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் பாடல்களின் தொகுப்பு. ஆமா, பாடலின் தொகுப்பு. இங்க 53 புலவர்கள் 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்கள் உள்ளன. இது ஞாபகம் வச்சுக்கணும். புலவர்கள் 53, பாடல்கள் அப்படிங்கிறது 55. இதனால ஞாபகம் வச்சுக்கணும் திருவள்ளுவ மாலையில. ஓகேவா? அடுத்து அறிவியல் பார்வை. ஒளியை கோட்டமடைய செய்து தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்றுமாறு செய்யலாம் என்ற அறிவியல் உண்மையை, அதாவது கலிலியோட கருத்து. அந்த கருத்து என்ன பண்றாரு? திருக்குறள் மிக நுட்பமாக உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அறிவியல் ரூபமா என்ன பண்றது? அது சில விஷயங்களை உள்ள வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பன்னாட்டு அங்கீகாரம். உருசிய நாட்டில் ரஷ்யா இப்பதான் இப்ப இருக்க ரஷ்யா இருக்கு இல்லையா? அது சொல்றாங்க. உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டத்துள் திருக்குறள் வைக்கப்பட்டது. பாருங்க, அங்க அந்த அளவுக்கு வந்து அணு துளைக்காத ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதுகாக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உலகமே அழிஞ்சா கூட, ஏதாவது பிரச்சனை வந்து அழிஞ்சா கூட திருக்குறள் அப்படிங்கிறது அது பாதுகாக்கப்படக்கூடிய ஒண்ணா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து காலம் கடந்த அறம். மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வாழ்வியல் நெறிகளை வகுத்து காட்டிய நூல். இது இறை கோட்பாட்டின் பொது நெறியை கூறுவதால் சமயங்களை கடந்து உயர்ந்து நிற்கிறது. அப்போ ஒரு சமயத்தை மட்டுமே அதை உயர்த்தி சொல்லல. மற்ற மதங்களை தாழ்த்தியோ ஒரு சமயத்தை மட்டுமே நம்மள உயர்த்தல. அது எல்லாத்தையும் மனிதர்களின் அடிப்படையில பொதுவாவே சொல்லியிருக்கிற என்ன பண்றது? அது இறை கோட்பாட்டின் பொது நெறியை கூறுவதால் சமயங்களை கடந்து உயர்ந்து நிற்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமயத்தை உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்லாம என்ன பண்ணுது? எல்லாரையும் பொதுவா மனிதருக்கு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஒழுக்க நெறி. சங்க காலத்து ஒழுக்க முறைகளை தெளிவுபடுத்தி கல்லுண்ணாமை, புலால் உண்ணாமை போன்ற நன்னெறிகளை போதிக்கிறது. என்னது? சங்க காலத்து ஒழுக்க முறைகள். மனிதன் வந்து இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் பொய் சொல்லக்கூடாதுன்னா அதான் பொய் சொல்லக்கூடாது. அப்படிதான் அந்த மனுஷனுக்குன்னு சில டிசிப்ளின் சொல்றோம் இல்லையா? அதான் ஒழுக்க முறைகள் சொல்றாங்க. பொய் சொல்லக்கூடாது, என்ன கூடாது? திருடக்கூடாது, அடுத்தவங்க மனைவி மேல ஆசைப்படக்கூடாது. அது மாதிரியான சில ஒழுக்க முறைகள் எல்லாம் சொல்றாங்க. அடுத்து கல் உண்ணாமை. ஓகேங்களா? நம்ம சமுதாயத்தோட மிகப்பெரிய ஒரு சீர்கேடான அந்த மது, அது மாதிரியான விஷயங்கள் அந்த கல் உண்ணாமையெல்லாம் பொதுவா சொல்றாங்க. அடுத்து புலால் உண்ணாமை, அடுத்து இறைச்சி ஊன் உண்ணாமை அதை சொல்றாரு. ஓகேங்களா? இது மாதிரி விஷயமான நன்னெறிகள் எல்லாம் என்ன பண்றாங்க? அவரு கூறுறாரு. அதான் ஒழுக்க நெறின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்து பொதுவான சிறப்புகள். சர்வதேச அங்கீகாரம். இங்கிலாந்து நாட்டில் காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் பைபிளோட வச்சிருக்காங்களாம். அங்க பாருங்க, அங்க கிரம்ப்ளின் மாளிகையில அணுத்துளைக்காத பெட்டியில வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்து பாருங்க, இங்கிலாந்துல எங்க வச்சிருக்காங்களாம்? விவிலியத்தின் பக்கத்துல வச்சிருக்காங்களாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு மதிப்புமிக்க பொருளா தான் இருக்கு. சரி, மதிப்புமிக்க புத்தகமா தான் இருக்கு நம்ம திருக்குறள் அப்படிங்கிறது. அடுத்து அறம் பொருள் இன்பம். இது திருக்குறள்ல கூறக்கூடிய என்னது? ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அறனீனும் இன்பமும் ஈனும் திறனீந்து தீதின்றி வந்த பொருள். இது குறள். ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மார்க்கங்களையும் சொல்றாங்களாம். அறம், பொருள், இன்பம் ஆகிய 3ம் இடம்பெற்றுள்ளன. ஓகேங்களா? அடுத்து நூல் அமைப்பு. 17 கீழ்கணக்குகளில் அதிக பாடல்களையும், அப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள்னு பார்த்தோம், அறநூல்கள்னு பார்த்தோம். என்னது? அதுல அதிக பாடல்களையும் அதிக நடிகளையும் கொண்ட நூல் இது திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இது முக்கியமானது. 17 கீழ்கணக்கு நூல்கள் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் எதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? அது திருக்குறள் தான். அடுத்து உடைமை. அப்புறம் இந்த வேர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியம். ஏன்னா இந்த உடைமை அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது திருக்குறள்ல 10 அதிகாரங்கள்ல முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த உடைமை அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட 10 அதிகாரங்களோட முடிவுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்னென்ன அதிகாரங்கள்? அன்புடைமை, ஒழுக்கமுடைமை, அருளுடைமை, ஊக்கமுடைமை, பண்புடைமை, அடக்கமுடைமை, பொறையுடைமை, அறிவுடைமை, ஆள்வினையுடைமை, நாணுடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய 10 அதிகாரங்கள்ல உடைமை அப்படின்னு என்ன பண்ணிருக்கான்? முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இது எல்லாத்தையும். அடுத்து திருக்குறளில் எண்கள் மற்றும் சொற்கள். நம்ம அங்க சொன்ன மாதிரி திருக்குறளுக்கும் 7 அப்படிங்கிற எண்ணுக்கும் நம்ம அங்க சொன்ன மாதிரியே அதிகமான தொடர்பு இருக்கு. ஏன்? 133 அதிகாரங்கள், அதை கூட்டினாலும் 7ன்னு வரும். 1330 குறள்கள், அதை கூட்டினாலும் என்னது? நான் சொல்றது யூனிட். ஒவ்வொரு யூனிட்டா சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படிதான் பார்க்கணும். ஒவ்வொரு யூனிட்டா கூட்டா 7 அப்படிங்கிற எண்ணுக்கு அதிகமா தொடர்புன்னு பார்த்தோம். அடுத்து எண் 7. நான் சொன்ன மாதிரி 7க்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. அது இல்லாம இங்க ஒரு சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா 7 என்ற எண்ணு பெயர் 8 குறட்பாக்களில்
பயின்று வந்துள்ளது. இது ரொம்ப முக்கியம். அப்போ 7ங்கிற எண்ண எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 8 அதோட 1 அதிகமா 8 டைம் என்ன பண்ணியிருக்கான்? வந்திருக்கு. அடுத்து கோடி. கோடிங்கிற எண்ணு 7 இடங்கள்ல வந்திருக்கு. அப்போ இத நல்லா இந்த டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும். 7ங்கிற எண்ணு 8 இடத்துல வந்திருக்கு. கோடிங்கிற எண் சொல்லு 7 இடங்கள்ல வந்திருக்கு. ஓகேங்களா? இத நல்லா டிஃபரெண்டா புரிஞ்சுக்கணும். அடுத்து 70 கோடி. அதே மாரி 70 கோடி அப்படிங்கிற இந்த சொல்லு ஒரே ஒரு முறை மட்டும் என்ன பண்ணிருக்கு? இடம்பெற்றிருக்கு நம்ம திருக்குறள்ல. ஓகேங்களா? இது வந்து நல்ல நல்ல கொஸ்டின் இதெல்லாம் நல்ல கொஸ்டின் அங்க வந்து போட்டா என்னது நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இடம்பெறாத எண். அப்போ திருக்குறளில் 9 என்ற எண் மட்டும் இடம்பெறவில்லை. அப்போ அதிகமா 7 அப்படிங்கிற எண் என்னது 8 குறட்பாக்கள் இடம்பெற்றிருக்கு. அப்போ இடம்பெறாத ஒரு எண்ணம் இருக்கு. என்ன எண்ணு? 9 அப்படிங்கிற எண்ணு. ஒரே அதிகாரம். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகார பேர் என்னது? குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் 2 இடத்துல வருதாம். ஓகேங்களா? 2 டைம் வருதாம். அப்போ உடைமை அப்படிங்கிறது அப்போ உடைமை அப்படிங்கிறது 10 அதிகாரங்களோட முடிவுல வருது. ஓகேங்களா? குறிப்பறிதல் அப்படிங்கிற பெயர்லயே 2 அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே அடுத்தது போலாமா? அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு மற்றும் திருவள்ளுவர் நாள். ஓகேங்களா? திருவள்ளுவர் நாள். திருவள்ளுவர் நாள் இது 10th 9th புக்லயே இருக்குது. ஓகேங்களா? சோ திருவள்ளுவர் நாள் தை திங்கள். திங்கள் அப்படின்னா மாதம். ஓகேங்களா? திங்கள்னா மாதம். தை மாதம் 2ஆம் நாளை தை மாதம் 2ஆம் நாளை தமிழக அரசு திருவள்ளுவர் நாளாக என்ன பண்ணுதா? செலிப்ரேட் பண்ணுது, அறிவித்துள்ளது. ஓகேங்களா? அப்போ இங்க 2 விஷயம் பார்த்துக்கணும். இங்க ஒரு விஷயம் இல்ல. என்னன்னா திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் ஆண்டு, திருவள்ளுவர் தினம். அப்போ திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது தை மாசம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? தை 1ஆம் தேதி. திருவள்ளுவர் தினம் நம்ம என்னைக்கு செலிப்ரேட் பண்ணோம்னா, தை 2ஆம் தேதி. ஓகேங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தை 1ஆம் தேதி திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். பட் திருவள்ளுவர் தினம் நம்ம என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம்னா, அத கவர்மெண்ட் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, தை 2ஆம் தேதிய திருவள்ளுவர் தினமா என்ன பண்றாங்க? நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஆண்டு கணக்கீடு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்கா குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு டைம் நம்ம இந்த லெட்டர் எழுதுறப்ப என்ன பண்ணணும்னா, திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது எழுதணும். ஓகேங்களா? கட்டாயமா வந்து எழுதணும். அப்போ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? திருவள்ளுவரோட ஆண்டு அப்படிங்கிறது, திருவள்ளுவரோட காலம் அப்படிங்கிறது கிமு 31ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இத அடிப்படையா வச்சு தான் என்ன பண்ணணும்னா, நம்ம தற்போதைய என்ன பண்ணோம்? ஆண்ட திருவள்ளுவர் ஆண்டா கால்குலேட் பண்ணோம். எப்படி? இப்போ எந்த வருஷமா இருந்தாலும், அந்த வருஷத்துக்குள்ள என்ன பண்ணணும்? 31 கூட்டணும் அப்படின்னா, அதாவது அவரோட காலத்த கூட்டணும் அப்படின்னா, கிடைக்கக்கூடியது என்னது? திருவள்ளுவர் ஆண்டு. எந்த வருஷமா இருந்தாலும் சரி, இப்ப 2021 இருக்கு. அதுக்குள்ள திருவள்ளுவரோட அவர் வாழ்ந்த காலமான 31 கூட்டணும் அப்படின்னாக்கா என்னது? அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா? திருவள்ளுவர் ஆண்டை இப்படிதான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து போகலாமா? அடுத்து இயற்கை மற்றும் எழுத்து சார்ந்த குறிப்புகள். அப்போ இது சில சார்ந்த இப்ப பார்த்தோம் நம்பர்ஸ் வச்சு எப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க. எப்படி எல்லாம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இயற்கை சார்ந்த சில விஷயங்களா இருக்கு. அப்புறம் திருக்குறள்ல கூறக்கூடிய மலர்கள் என்ன சொல்றாங்க? அனிச்ச மலர் மற்றும் குவளை மலர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த அனிச்ச மலர் கூட 4 இடங்கள்ல பயன்படுத்திருக்கப்பட்டதா சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ அனிச்சம் மலர் மற்றும் குவளை மலர் ஆகிய 2 மலர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கன. அதுல அனிச்ச மலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 குறள்ல பயன்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட பழம். என்ன பழம்? நெருஞ்சி பழம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி நெருஞ்சி அப்படிங்கிறது ஒரு முள்ளு மாதிரி தானே இருக்கும். எப்படி பழம்னு சொல்லிட்டு ஓகேங்களா? நெருஞ்சி பழம். அது வந்து திருவள்ளுவர் சொல்ற பழம் வந்து நெருஞ்சி பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து திருக்குறளில் குறிப்பிடப்படும் மரங்கள். ஒண்ணு பனை, இன்னொன்னு மூங்கில். அப்போ திருக்குறள்ல 2 மரங்கள் சொல்றாங்க. ஒண்ணு பனை மரம் சொல்றாங்க, இன்னொன்னு மூங்கில் மரம் சொல்றாங்க. ஓகேங்களா? மூங்கில் அப்படிங்கிறது தாவரம் தான். பட் இங்க வந்து மரம் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அது 2 சொல்றாங்க. பனை அப்புறம் வந்து மூங்கில். அடுத்து விதை. திருக்குறளில் குறிப்பிடப்பட்ட ஒரே விதை குன்றி மணி அப்படின்னு சொல்லுவாங்க. குன்றி மணி அப்படிங்கிற ஒரே ஒரு விதை மட்டும் தான் குறிச்சிருக்காங்க. அப்போ மலர் தெரியணும், பழம் தெரியணும், மரங்கள் தெரியணும், விதை அடுத்த லாஸ்ட் உயிரெழுத்து. திருக்குறள் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து அவ். அங்க பார்த்தோம் இடம்பெறாத ஒரே எண் 9 அப்படின்னு பார்த்தோம். இங்க திருக்குறள் இடம்பெறாத ஒரே எழுத்து அவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்ஸ் தான். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து திருக்குறள் உரையும் பதிப்பும். உரையாசிரியர்கள். இது பார்த்தோம் நம்ம லாஸ்ட் கிளாஸே வந்து திருக்குறளோட உரை எழுதுற வந்து பாத்தீங்கன்னா பதின்மர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுல சில இன்னும் 2 விஷயமா சேர்த்து கொடுத்துருக்காங்க. திருக்குறளுக்கு உரை எழுதிய முக்கியமான 10 பேர். அவங்க தான் பதின்மர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பதின்மர் தான் 10 பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? யாரு? தருமர், தாமத்தர், பருதி, திருமலையர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேழழகர், மல்லர், காளிங்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல இந்த 10 பேர்ல சிறந்த உரை யாரோட உரைனா பரிமேலழகரோட உரைன்னு சொல்றாங்க. சிறந்த உரை எதை சொல்றாங்க?
பரிமேலழகரை உரை சொல்றாங்க. அடுத்து முதலாக திருக்குறளுக்கு உரை எழுதினவர் யார் அப்படின்னா மணக்குடவர். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். சிறந்த உரை அப்படின்னா பரிமேலழகரோட உரை சொல்றாங்க. அப்போ முதல் உரை, அப்போ திருக்குறளுக்கு முதல் உரை யார் அப்படின்னா மணக்குடவர் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து காலம். தர்மர் காலத்தால் முற்பட்டவர். அப்போ தர்மர் அப்படிங்கிறது காலத்தால் முற்பட்டவர். எங்க அந்த உரை எழுதினவர்கள்ல சிறந்த உரை பரிமேலழகர், முதல் உரை மணக்குடவர். அப்போ எழுதினவங்கள்ல காலத்தால் முற்பட்டவர் யாரு? தர்மர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து காலத்தால் பிற்பட்டவர் யாரு? பரிமேலழகர். இப்போ காலத்தை பொறுத்து சொல்றாங்க, உரையை பொறுத்தும் 2 இடத்துல சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பதிப்பு 1818. இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியா. திருக்குறளை எப்ப முதல்ல பதிப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. 1812. ஓகேங்களா. 1812 யாரு? மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம். ஒரு முக்கியமான ஏரியா இதெல்லாம். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. முதலில் திருக்குறளை தஞ்சையில் பதிப்பித்து வெளியிட்டார். ஓகேங்களா. இங்க தஞ்சையில 1818 மலையத்துவன் மகன் ஞான பிரகாசம். ஓகேங்களா. முதலில் திருக்குறளை தஞ்சையில் பதிப்பித்து வெளியிட்டார். அடுத்து ராமானுஜ கவிராயர். இவர் எதுக்காக அப்படின்னா அதாவது சிறந்த உரை பார்த்தோம். யாரோட உரை? பரிமேலழகர் உரை. அந்த பரிமேலழகர் உரையோட திருக்குறளை பதிப்பித்தவர் யாரு? ராமானுஜ கவிராயர். எப்பன்னா 1840. ஓகேவா. புரிஞ்சா? டிஃபரன்ஸ் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் வெளியிட்டது அப்படின்னா 1812. நேற்று தான் வந்து பார்த்தோம். நேற்று வந்து நம்ம 10th பாக்குறப்போ 10thல வந்து பாத்தீங்கன்னா 10th ஹிஸ்டரி புக்ல ஹிஸ்டரியில 10th யூனிட்ல பார்த்தோம். அது ஞாபகம் இருக்குங்களா? நேற்று கிளாஸ் பாக்குறப்போ என்ன பண்ணோம்? இது பார்த்தோம். 1812. பட் நாங்க பேர் கொடுக்கல. 1812 அப்படின்னு மட்டும் கொடுத்திருந்தாங்க. அடுத்து 1840 ராமானுஜ கவிராயர் என்ன பண்றாரு? பரிமேலழகர் உரையோட என்ன பண்றாரு? சேர்த்து அதை வெளியிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது போலாமா? அடுத்து திருக்குறளின் மொழிபெயர்ப்புகள். அங்க பார்த்தோம் ஆல்ரெடி வந்து 107 மொழிகள்ல என்ன பண்ணிருக்காங்களா? மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் என்னது? திருக்குறளும் ஒண்ணுன்னு பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து திருக்குறளில் உலகில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 107 மொழிகள்ல அதன் முக்கிய பட்டியல். அப்போ யாரு மொழிபெயர்த்தாங்க? எந்த மொழியில பெயர்படுத்தாங்க? நான் போன கிளாஸ்லயே பார்த்தோம். ஓகேங்களா. அதுல சில பேர் புதுசா இருந்துச்சு. சோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த பேர் மிஸ் ஆகுதோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா. அங்க கொஞ்சம் டெப்தா தான் பார்த்தோம். இது ஸ்கூல் புக் லிட்டரா உள்ளதா இருக்கும். என்ன பண்ணிக்கலாம்? நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வீரமா முனிவர் லத்தீன்ல மொழிபெயர்த்தாருன்னு பார்த்தோம். இங்க டேட்டா என்ன புதுசு? அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும் தான் மொழிபெயர்த்திருக்கிறார். ஓகேங்களா. இது முக்கியம். இங்க அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும் தான் மொழிபெயர்த்திருக்கிறார். ஓகேங்களா. வீரமா முனிவர். அடுத்து ஜி.யு. போப், எல்லீஸ் துரை, கிண்டர்ஸ்லே, வாவேசு ஐயர், பூர்ணலிங்கம், ராஜாஜி இவங்கெல்லாம் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேங்களா. ஆங்கிலத்துல பண்ணிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. டாக்டர் கிரவுல் இவரு ஜெர்மன்ல, ஏரியல் பிரெஞ்சு, டால்ஸ்டாய் உருசியம். அப்போ டால்ஸ்டாய் அப்படிங்கிறது உருசிய எழுத்தாளர். ஓகேங்களா. டால்ஸ்டாய். பி.டி. ஜெயின் பார்த்தோம். பி.டி. ஜெயின் இந்தி. அடுத்து வைத்தியநாத தேசிகர் தெலுங்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. வைத்தியநாத தேசிகர் தெலுங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிகர் தெலுங்கு. ஏரியல் பிரெஞ்சு. டால்ஸ்டாய் உருசியம். பி.டி. ஜெயின் ஹிந்தி. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள் இவங்கெல்லாம். இந்த ஏரியல் அப்படிங்கிறவரு ரொம்ப முக்கியமான ஆள் இவரெல்லாம். ஏரியலும் கிரவுலும் மொழிபெயர்ப்புன்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சா அவங்க 2 பேரும் டப்புன்னு கேட்டுருவாங்க அப்படி. ஓகேங்களா. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். டாக்டர் கிரவுல், ஏரியல் பிரெஞ்சு. அடுத்து முதல் மற்றும் இறுதி குறள். திருக்குறள் அ என்ற எழுத்தில் தொடங்கி, அப்போ திருக்குறள் அ அப்படிங்கிற எழுத்துல, அதாவது உயிரெழுத்தின் முதல் எழுத்துல தொடங்கி என்ன சொல்லுது? ந அப்படிங்கிற எழுத்துல முடியுதாமா. ந கிடையாது, இன். அதாவது உயிர்மை எழுத்தோட கடைசின்னு சொல்லுவாங்க. கடைசி எழுத்து என்னது? இன். அதுலதான் முடியும். ஓகேங்களா. அப்போ அ அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகி இன் அப்படிங்கிற எழுத்துல முடியுது. ஓகேங்களா. அப்போ முதல் குறள் என்ன குறள்? அகர முதல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓகேங்களா. இந்த குறள் தான் ஃபர்ஸ்ட் குறள். அண்ட் லாஸ்ட் குறள் என்னது? ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் அப்படின்னு இங்க முடிவு பாருங்க. அப்போ ஆவுல ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணுது? இன்னுல முடியுது. ஓகேங்களா. அடுத்து இலக்கிய சிறப்பு. தமிழுக்கு கதி. இது முக்கியம். அங்க எப்படி 4ம் 2ம் அப்படின்னு பார்த்தோமோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டிஎன்பிசில லாஸ்ட் 3 வருஷத்துல கேட்கக்கூடிய அதிகமான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் என்ன சொல்றாங்க? தமிழுக்கு கதி என்ற போற்றப்படும் நூல்கள். கதி அப்படின்னா என்ன சொல்றாங்க? கம்ப ராமாயணம்னு சொல்றாங்க. அடுத்து தி அப்படின்னா திருக்குறளை சொல்றாங்க. இதெல்லாம் நல்ல ஞாபகம். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் டிஎன்பிசில. தமிழுக்கு கதி என்ற போற்றப்படும் நூல்கள் கம்ப ராமாயணமும் திருக்குறளும். ஓகேங்களா. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து உலகளாவிய இலக்கியம். திருக்குறள் உலகளாவிய இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமா, ஏன்? அது வந்து அதிகமான உலக மொழிகள் என்ன பண்ணிருக்கு? மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது உலகளாவிய இலக்கமே இருக்கனால என்ன பண்றாங்க? அதிகமான இலக்கியங்களை அதிகமான மொழிகளை மொழிபெயர்த்துருக்காங்க. ஓகேங்களா. சிறப்பு வெண்பாக்கள்.
இது நம்ம அங்கேயே பார்த்தோம். திருக்குறளின் சிறப்பை கூடக்கூடிய சில வெண்பாக்கள் அப்படின்னு நாங்க பார்த்தோம். போன கிளாஸ்லயே பார்த்தோம். ஓகேங்களா? இது சிவ சிவ ஓகேங்களா? சிவ சிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேசர் முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். குமரேச வெண்பா ஓகேங்களா? திருக்குறளின் சிறப்பை கொடுங்க. திருக்குறளின் சிறப்பை கொடுக்கும் நூல்கள் எதுன்னு சொல்லிட்டு கேட்ட கொஸ்டின் இது. குமரேச வெண்பா ஓகேங்களா? அடுத்து வாழ்வியல். இது தமிழரின் வாழ்வியல் இலக்கணம். இது அங்கேயே பார்த்ததுதான். தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என்று போற்றப்படுகிறது. எது? திருக்குறள். ஓகேவா? இந்த கதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க நாலிரண்டில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அங்க நாலடியாரையும் திருக்குறளையும் சொல்லியிருந்தாங்க. இங்க க அப்படின்னா கம்பராமாயணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து முக்கிய மேற்கோள்கள். திருவள்ளுவர் கூறியவை. திரும்ப நம்ம அங்கேயே பார்த்தோம். என்னது? என்ன பார்த்தோம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு பார்த்தோம். சொன்னாரு. ஓகேங்களா? அடுத்து இங்க என்ன சொல்றாரு? உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தே அப்படின்னு சொல்றாரு. அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அறிவை சொல்றாரு, உடம்ப பத்தியும் சொல்றாரு. ஓகேங்களா? திருவள்ளுவருக்குள்ள முக்கியமான மேற்கோள்கள் அப்படின்னு பார்க்கலாம் அது ரெண்டுத்தையும். அடுத்து புலவர்களின் புகழுரைகள். ஓகேங்களா? கபிலர் என்ன சொல்றாரு? கபிலர் என்ன சொல்றாரு? எந்த இதுல சொல்றாரு? திருவள்ளுவ மலை சொல்றாரு. என்ன சொல்றாரு? திணையளவு போதா சிறு புல் நீர் பூண்ட பனையளவு காட்டும் படித்தால் சிறிய பனித்துளி பெரிய பனையை தன்னுள் காட்டுவது போல ஈரடி குரல் பெரும் பொருளை தரும். யார் சொல்றாரு? திணையளவு அப்படின்னா கபிலர். திணையளவுன்னா கபிலர். அணு அப்படின்னு வந்துச்சுன்னா யாரு? ஔவையார். ஓகேங்களா? ஔவையார். அடுத்து பரணர் என்ன சொல்றாரு? பரணர் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் வளர்ந்தார் ஓர்ந்து. வள்ளுவர் தம் குரல் பாவடியால் வைத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்றாரு. யாரு? பரணர் சொல்றாரு. ஓகேங்களா? கபிலர் ரொம்ப முக்கியம். பரணர் இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்து திருக்குறள் குறித்த சான்றோரின் புகழ் உரைகள். ஓகேங்களா? இது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? மாங்குடி மருதனார் உள்ளுதோறும் உள்ளுதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓகேங்களா? மாண்பு மருதனார் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். மாண்பு மருதனார் போன கிளாஸ் சொன்ன மாண்பு மருதனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகேங்களா? அடுத்து தேனீக்குடி கீரனார். இவர் என்ன சொல்றாரு? பொய்ப்பால பொய் போயப்பா போயின பொய் அல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவச்சை திருக்குறளார் வையத்து வாழ்வார் மனத்து. வையத்து வாழ்வார் மனத்து. ஓகேங்களா? யாரு? தேனீக்குடி கீரனார். அடுத்து இடைக்காடனார் பார்த்தோம். இடைக்காடனார் அப்படின்னாவே கடுகு. இடைக்காடனார் கடுகு, ஔவையார் அணு. இது ரெண்டும் நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். ஓகேங்களா? கடுகை துளைத்து ஏழு கடல் புகட்டி குறுக தரித்த குரல் யாரு? இடைக்காடனார். கடுகுக்கு இடையில அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் யாரு? ஔவையார். இந்த அணு இதுதான் அடையாளம். அணு, இடைக்காடனார் வந்து கடுகு. ஓகேங்களா? அடுத்து கல்லாடனார். ஓகே, கல்லாடனார் என்ன சொல்றாரு? ஒன்றே பொருளெனின் வேறென்பார் வேறெனின் அன்றென்பர் ஆறு சமயத்தார் நன்றென எப்பாவலரும் ஏய்பவே. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இதுதான் கேட்பாங்க. எப்பாவலரும் ஏய்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி. இதுதான் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த கடைசி லைன் தான் என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ல கேட்பாங்க. கல்லாடனார் எப்பாவலரும் ஏய்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி. ஓகேங்களா? இது கொஸ்டின். இது ப்ரீவியஸ் கொஸ்டின். இது இறையனார் எங்க என்ன சொல்றாரு? திருவள்ளுவர் மல்ல சொல்ற என்ன சொல்றாரு? என்றும் புலரா தியானர் நாட் செல்லுகினும் நின்றலர்ந்து தேன் பிளிற்றும் நீர்மையானத குன்றாத அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இறையனார். அடுத்து கவிமணி புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே. இதுதான் கொஸ்டின். செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். யார் சொல்றாரு? கவிமணி அப்படிங்கிறவரு சொல்றாரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2ல திருக்குறளோட பேசிக்கான விஷயங்கள், திருக்குறள் உள்ள போகாம திருக்குறள் இருக்கக்கூடிய பேசிக்கான சில விஷயங்களா பார்த்தாச்சு. ஓகேங்களா? சோ இதுல இருந்தா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கும். திருக்குறள்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆனோட பேசிக்கா இது மாதிரியான சரி என்னெல்லாம் அடிப்படை என்னென்னலாம் இருக்கோ என்ன பண்ணுவாங்க அதுல இருந்து கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். முடிஞ்சதுன்னா இந்த இன்னும் ஏதாவது டேட்டாஸ் ஆட் பண்ண முடிஞ்சுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னாக்கா ஆட் பண்ண முடிஞ்சுன்னா ஆட் பண்ணி அதையும் பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா கொடுத்துறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பற்றின எல்லா விஷயங்களும் என்ன பண்ணலாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருக்குறள் அப்படிங்கறத என்ன பண்ணலாம் யூனிட் 6ல சொல்லியிருக்க மாதிரி டாபிக் வைஸாவும் அண்ட் தமிழுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்
ஸ்கூல் புக் எஸ்சிஆர்டி வருஷம் என்ன பண்ணலாம் 6ல இருந்து 12th வரைக்கும் திருக்குறள் மட்டும் என்ன பண்ணலாம்னா எப்படி என்னென்ன சொல்லியிருக்காங்க எது சொல்லியிருக்காங்க எதெல்லாம் கொஸ்டின் ஏரியா எப்படிலாம் அதுல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பார்ட் 3 இன்னும் ஒரு வீடியோ மட்டும் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எதெல்லாம் இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன பண்றேன் அதை ஆட் பண்ணி ஒரு வீடியோவா கொடுத்துறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா திருக்குறள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ரிவிஷனுக்கு அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் கைஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்ல மீட் பண்ணலாம். ஏதாவது சஜெக்ஷன் இருந்துச்சு இல்லைனாக்கா கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்க. ஓகேங்களா? நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். பை கைஸ்.